சாலைகள் வந்து நிறைய கிட்டத்தட்ட 5000 சாலைகளுக்கான அனுமதி வந்து பல்வேறு துறையின் மூலமா சென்னை மாநகராட்சியிடம் வந்து கோரப்பட்டுள்ளது. கூடுதலா ட்ரோன்ஸ் மூலமா வந்து சர்வேவை வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். வணக்கம். சென்னை மாநகராட்சி பகுதிகளில் நம்ம நிறைய துறைகளுடைய வளர்ச்சி பணிகள், குறிப்பாக மெட்ரோ வாட்டரா இருக்கட்டும், டிஎன்இபி போன்ற பல்வேறு துறை, மெட்ரோ ரயில் போன்ற துறைகளுடைய வளர்ச்சி பணிகள் வந்து நடைபெற்றனால சாலைகள் வந்து நிறைய கிட்டத்தட்ட 5000 சாலைகளுக்கான அனுமதி வந்து பல்வேறு துறையின் மூலமா சென்னை மாநகராட்சியிடம் வந்து கோரப்பட்டுள்ளது. அதுல 5000 கேட்டதுல நம்ம இதுவரைக்கும் 3300 சாலைகளுக்கான ரோட் கட் பர்மிஷன் ஹஸ் பீன் கிவன். சோ இப்போ வந்து நம்ம அதுல ரெஸ்டரேஷன், ஸோ ஒன்ஸ் அவங்க பணிகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த துறைகள் வந்து சாலைகளை மாநகராட்சி கிட்ட ஒப்படைப்பாங்க. ஸோ அதுல இப்போ வரைக்கும் 2900 சாலைகள் வந்து மாநகராட்சியிடம் ஒப்படைக்கப்பட்டு அந்த சாலைகள் எல்லாம் வந்து புனரமைக்கப்பட்டுள்ளது. இன்னொரு 1000 ஸ்ட்ரீட்ஸ் வந்து இப்ப வந்து பணிகள் அந்தந்த துறைகள் மூலமா வந்து நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அவங்க வந்து 30/9 வந்து முடிக்க சொல்லியிருக்காங்க. சோ முடிச்சதுக்கு அப்புறம் வி வில் ஸ்டார்ட் வந்து நம்ம அந்த சாலைகளை வந்து திருப்பி புனரமைப்பு செய்து ரீலேயிங் ஆஃப் ரோட்ஸ் வந்து 30/9 வந்து நம்ம டெண்டர்லாம் முடிச்சு வச்சிட்டோம்னா ஒன்ஸ் அவங்க பணிகள் முடிச்ச உடனே வி வில் ரெஸ்டோர். சோ இன்னொரு 500 பணிகள் வந்து இன்னும் தொடங்க வேண்டியதே இருக்கு. இன்னொரு 500 பணிகள் வந்து போயிட்டு இருக்கு. சென்னைக்குள்ள இருக்கிற நீர்வழி கால்வாய்கள், ஆகாய தாமரை வளர்க்கக்கூடிய பணிகள் தொடர்ச்சியா நீர்வள ஆதாரத்துறை மாநகராட்சி எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த ஆகாய தாமரைகள் அகற்றி இருக்கும், இன்னும் எவ்வளவு தூரம் பெண்டிங்ல இருக்கு, இந்த பணிகள் எப்ப முடிவடையும்? நம்ம மெயினா வந்து நம்ம சென்னை மாநகராட்சி பகுதிகளில் 3 பெரிய ஆறுகளும் ஒரு பெரிய பி கேனல், 44 கால்வாய்கள் வந்து சென்னை மாநகராட்சியின் மூலமா வந்து நம்ம மெயின்டெனன்ஸ்ல இருக்கு. சோ அதற்கான டீசில்ட்டிங்கும் சரி, இந்த ஹயாச்சின்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆகாய தாமரையை ரிமூவ் பண்ற பணிகள் வந்து ஏற்கனவே வந்து தொடங்கிருச்சு. சோ நம்ம 15/9 வந்து பணிகளை முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம கூடுதலா ட்ரோன்ஸ் மூலமா வந்து சர்வேவை வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ எங்கெங்கெல்லாம் வந்து விடுபட்ட ஆகாய தாமரைகள், குப்பைகள் கொட்டி வச்சிருப்பாங்க, கட்டிட கழிவுகள் கொட்டி இருக்கிற இடங்கள் எல்லாம் வந்து நம்ம ட்ரோன்ஸ் மூலமா அத வீடியோகிராபி ஃபுட்டேஜ் எடுத்துட்டு எந்தெந்த செயினேஜ்ல என்ன குப்பைகள் இருக்குங்கிறத அதையும் வந்து அகற்றுவதற்கான சிறப்பு முயற்சி வந்து எடுத்திருக்கோம். சோ இந்த பணிகள் எல்லாமே வந்து மாண்புமிகு முதலமைச்சர் வந்து நமக்கு 30/9 வந்து இந்த பணிகள் எல்லாத்தையும் முடிச்சு பொதுமக்களுடைய சாலைகளை பயன்பாட்டிற்கும், சோ வடகிழக்கு பருவமழைக்கான தயார் நிலையில இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு ஏற்றவாறு வந்து அனைத்து துறைகளும் நம்முடைய 3 ரீஜனல் ஆர்டிசிஸா இருக்கட்டும், கீழே இருக்கக்கூடிய 15 மண்டலங்களிலுமே வந்து அந்த பணிகளை எல்லாம் வந்து முடுக்கி விட்டுருக்கோம். அதுல ஒரு பகுதியா தான் இன்னைக்கு ஒரு மாக் ட்ரில் வச்சிருக்கோம். சோ இதுல என்னென்ன ரிப்பேர்ஸ், சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் ஒர்க்ஸ் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா அதை முடிச்சுட்டு இன்னொரு செகண்ட் மாக் ட்ரில் வந்து இன்னொரு 1 மாதம் கழித்து அதையும் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ தட் வில் கெட் ப்ரிப்பேர்டு, தயார் நிலையில இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளக்கூடிய சூழலில் ஒரு பாதிப்பு வந்து அவங்க தங்க வைக்கிறதுக்கான இடங்கள்லாம் நிறைய சமூக கூடங்கள் எல்லாம் நம்ம ஒவ்வொரு டிவிஷன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு கோட்டத்திலுமே வந்து நம்ம பொதுமக்களை வந்து அவசர காலங்களில் தங்கவதற்கான மையங்கள் வந்து இப்ப ஏற்பாடு செஞ்சு அதுல வந்து லைட்டு, வாட்டர் சப்ளை, சமைக்கக்கூடிய இடங்கள், சோ இதை வந்து இப்ப ரிப்பேர் பண்ணிட்டு ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த பணிகளை வந்து நம்ம முடிச்சிருவோம். கிட்டத்தட்ட ஒரு 128 இடங்கள்ல வந்து நம்ம இந்த மாதிரி மழை காலங்களில் தங்க வைப்பதற்கான பில்டிங்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கோம். அங்க அடிப்படை வசதிகளும் வந்து இருக்கு. அதை திருப்பி ரீஅஷ்யூர் பண்ண சொல்லிட்டு இருக்கோம். டாய்லெட்ஸ், சமைக்கக்கூடிய இடங்கள், குடிநீர் வசதிகள், அந்த மாதிரியான வசதிகள் வந்து தயார் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான செக்ஸ் வந்து இப்ப போயிட்டு இருக்கு. சோ அது முடிச்சு அண்ணா சதுக்கம்மா சின்ன அது மட்டும் செக் பண்ணுப்பா. ஓகே ஓகே. இப்ப ஏற்கனவே நம்ம கிட்ட வந்து 5 ஹெச்பில இருந்து கிட்டத்தட்ட 100 ஹெச்பி வரைக்கும் ஒரு 600 மோட்டார்ஸ் பம்ப்ஸ் வந்து இருக்கு. இது இல்லாம கூடுதலா ஒரு 150 வந்து வெஹிக்கிள் மவுண்டட் பெரிய 100 ஹெச்பி மோட்டார்ஸும் ஒரு 25 ஹெச்பில டிராக்டர் மவுண்டட் கெப்பாசிட்டியில வந்து அதை ஹையரிங்கான ஆர்டர்ஸ் வந்து கமிஷன் கொடுத்திருக்காங்க. சோ அதை அவங்க ப்ரொக்யூர்மெண்ட் டெண்டர்ஸ் எல்லாம் முடிச்சு தயார் நிலையில வச்சிட்டாங்கன்னா அக்டோபர் 1 முன்னெச்சரிக்கையாகவே அதை நம்ம அந்த இடத்துல அட்வான்ஸ்டு பிளேஸ்மெண்ட் வந்து பண்ணிடுவோம்.